ஒளிமயமான சூரியனின் கீழ் பசுமையாக திகழும் காடு. அந்த அழகிய காட்டின் மத்தியில் ஒரு பெரிய மாமரத்தில் புத்திசாலியான குரங்கு வசிக்கிறது. அது தினமும் அந்த மரத்தில் விளைந்த இனிய மாம்பழங்களை மகிழ்ச்சியுடன் சுவைக்கிறது. குரங்கிற்கு பேரானந்தத்தை கொடுக்கின்றன. ஒருபோதும் தொந்தரவில்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் அதன் வாழ்வு சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியான சூழலில் அருகே ஓடும் மெல்லிய நதி அதன் நீல நீரில் குரங்கின் மகிழ்ச்சியான வாழ்வை பிரதிபலிக்கிறது. ஒருநாள் குரங்கு தனது மரத்தின் கிளையில் அமர்ந்து பழுத்த மாம்பழங்களை சுவைத்துக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் பள்ளத்தாள் கரையில் ஓர் அலட்சியமான சோம்பல் நிறைந்த முதலை தன் விழிகளை சிமிட்டிக் கொண்டே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. குரங்கு அவனைக் கவனித்தது. முதலை ஒருவித சோர்வுடன் காணப்பட்டது. அதனுக்கு உணவு கிடைத்திருக்கும் நிலை தெரியவில்லை. அது பசிக்கொண்டிருக்கும் என்ற எண்ணம் குரங்கின் மனதில் தோன்றியது. குரங்கு ஒரு பழத்தை பறித்து முதலை இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டது. முதலை அதை பார்த்து வியப்புடன், இதோ ஒரு மாம்பழம் என்று சொன்னது. முதலை தயங்கிக் கொண்டே அந்த மாம்பழத்தை தின்றது. ஆனால் அதனுடைய முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. குரங்கு உணர முடிந்தது. நன்றி என்று முதலை சொன்னது. இவை அருமையானவை. அன்றிலிருந்து குரங்கு தினமும் முதலைக்கு மாம்பழங்களை கொடுக்க ஆரம்பித்தது. முதலை நன்றியுடன் அதை ஏற்றுக்கொண்டு நெருக்கமான நட்பை வளர்த்துக் கொண்டது. அந்த நட்பு அமைதியிலேயே வலுவாக வளர்ந்தது. ஒருநாள் முதலை பழுத்த மாம்பழங்களுடன் தனது இல்லத்திற்கு திரும்பியது. அவன் மனைவிக்கு கொடுத்தான். அவள் மாம்பழங்களை நுகர்ந்தாள். முதலில் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் பிறகு அவள் கண்களில் ஒரு தீய எண்ணம் தோன்றியது. மாம்பழங்கள் இனிமையாக உள்ளன என்று அவள் சொன்னாள். ஆனால் அந்த குரங்கின் இதயம் இன்னும் இனிமையாக இருக்கலாம். முதலை அதைக் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தது. அவன் தன் மனதுக்குள் போராடினான். அவன் மனதில் இரண்டு கருத்துக்கள் மோதின. ஒருபுறம் அவன் நல்ல நட்பை மறக்க இயலாது. மறுபுறம் அவன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற வேண்டுமென்ற சிந்தனையும் வந்தது. முதலை தனது கனத்த மனதுடன் குரங்கை விருந்துக்கு அழைத்தது. அவன் முதலை முதுகில் ஏறி நதி வழியாக பயணம் செய்ய ஆரம்பித்தது. அப்போதுதான் முதலை தனது உள்ளத்திலிருந்த உண்மையைக் கூறியது. என் மனைவி உன் இதயத்தை விரும்புகிறாள் என்று அவன் சொன்னான். குரங்கு அதைக் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தது. ஆனால் அவன் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினான். அப்பா, அது முன்பே தெரிந்திருந்தால் என் இதயத்தை கொண்டு வந்திருப்பேன் என்று குரங்கு சொன்னது. முதலை அதைக் கேட்டதும் திகைத்துவிட்டது. என்ன, உன் இதயம் அந்த மரத்தில் இருக்கிறதா என்று முதலை கேட்டது. ஆமாம். முதலை உடனே குரங்கை கரையிலே இறக்கிவிட்டது. கரை வந்தவுடன் குரங்கு ஒரு மரத்தின் உச்சிக்கு பாய்ந்து ஏறியது. முட்டாள் முதலை, யாருக்குமே இதயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வர முடியாது. நீ என்னை துரோகிக்க நினைத்தாய். இனி நாம் நண்பர்களாக இருக்க முடியாது. அந்த வார்த்தைகள் முதலை வெட்கத்திலும் துக்கத்திலும் மூழ்கியது. முடிவு. மோரல் ஆஃப் த ஸ்டோரி. அபாயத்திலிருந்து தப்பிக்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். உண்மையான நண்பர்கள் நம்பிக்கையை துரோகம் செய்ய மாட்டார்கள்.